இவங்கெல்லாம் வந்து ஒரு லாபி மாஃபியா மாதிரி பயப்படுறான். நான் நடக்கிறதுக்கே பயமா இருக்கு. சலி சலி சலின்னு ஆடுது. ஆமா, நடந்த சல் சல் சவுண்ட் வரும். கண்ணு ஐயா இந்தாங்க போனு. கேமரா போன் எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சட்டி மாதிரி இருக்குடா. இந்த லேட்டஸ்ட் ஃபோன்ஸ்லாம் இனிமேல் நமக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா 20,000 ரூபாய்க்கு வந்து எல்சிடி ஃபோன் தான் கிடைக்க போகுது. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கிருஷ்ணா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க நம்ம டாக்டர். எம்புட்டு நாளாச்சு. 4 கமெண்ட் பார்த்தேன் நான். ஒரு காணும் அவரு நல்லவரு, ரொம்ப வல்லவரு, நமக்காக நிறைய டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டு வருவாரு. அதான் அந்த 4 பேர் இந்த வீடியோல இருந்து போடுவாங்க. நான் சொல்லவே இல்லை. என்னோட ஃபேன்ஸ் இவரு அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ற மாதிரி? நீ தான் அவ்வளோ டேட் எடுத்துன்னு வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்றது? இப்போ ஆக்சுவலாக வந்து கிருஷ்ணாவோட ஃபோன் எப்படியும் இந்த வீடியோ லைவ் ஆகிறதுக்குள்ள வித்துரும். எனக்கு எடுத்து தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. இந்த F8 ப்ரோங்க, சரியா? போக்கோ F8 ப்ரோ. நம்ம ஊரில் இந்த ஃபோனே கிடையாது. நம்ம ஊரில் F7 தான் இருக்கு. F8 அல்ட்ராவும் நமக்கு வரல, F8ம் வரல, F8 ப்ரோவும் வரல. சரியா? அதனால மொத்தம் இப்போ போய் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, அண்ணா F8 இங்க லான்ச் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஐயா வெயிட் பண்ணுங்க, F9 வந்துகிட்டு இருக்கீங்க வேற. ஸ்ட்ரைட்டா வருது அப்படின்னா. ஆமா, ஸோ அப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஃபோனை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதுவே மோர் தென் எனஃப் தான். என்ன மாதிரியான நாளைக்கு. ஏன்னா நான் ரீசெண்ட் ட்ரெண்டில் சொல்கிறேன். அப்போ என்ன ப்ரோ நீங்கள் போய் இது ஓகேன்றீங்க, உங்களுக்கு கேமரா முக்கியமாச்சுன்னு யாராவது கேட்கலாம். கேமரா ஃபோன் எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சட்டி மாதிரி இருக்குடா. சரியா? கம்ஃபர்டபுளாக இருக்கிறான்னு கேட்டால் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது எப்படி தெரியுமா இருக்குது? நிறைய தடவை செம்மையா சில்ற சவுண்ட் வரும். இல்லை ஒருத்தன் இருக்கான் புகழ்ன்ட்டு பயப்படுறான். நான் நடக்கிறதுக்கே பயமா இருக்கு, சலி சலி சலின்னு ஆடுது. ஆமா, நடந்த சல் சல் சவுண்ட் வரும். ஆனா ஹைலைட் என்ன, மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ்ல இந்த சவுண்ட் வரதான் செய்யுது. ஹுவாவேயோட பியூர் ஐடி அல்ட்ரால எவ்வளோ வரும், அதுவும் மூவ் ஆகணும். இங்க இருந்தாங்க மூவ் ஆகணும். ஸோ நிறைய இருக்கு. அதனால இந்த ஃப்ளோட்டிங் லென்ஸ் டைப் ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போதுலேருந்து இருக்கு. ஆனா ரொம்ப ஹாப்பியாக நார்மலாக கேஷுவலாக ஜாலியாக யூஸ் பண்ணுறதுக்குடா நான் பார்த்த வரைக்கும், நான் இது வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதை வச்சு சொல்கிறேன். எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு டர்போ 5, ஒரு 17T, இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எனக்கு மோர் தென் எனஃப் மாதிரி இருக்குடா. ஆமா, அது அந்த எப்படி சொல்றது, அதான் நம்ம அந்த ஏஜென்ட் டூலே நம்ம அந்த இது சேச்சுரேட் ஆகி கரெக்டாக வந்துட்டோம். அதுக்கு மேலே தேவையான இதுவே இல்லை. இவ்வளவு ஏன்டா உன்ட்ட சொல்றதுக்கு என்ன, இவனை மாதிரி ஒரு ஃபோன் இருந்தால் மாசா இருக்குடா. நான் வந்து எப்படி சொல்றது, அது கீழே அந்த எஜிப்சியன்ல இப்படி காலில் கீழே காலில் விழுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 695 இப்படி பர்ஃபார்ம் பண்ணி நான் வந்து எப்படி சொல்றது, எவ்வளோ வருஷம், 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்குமா? இல்லை 2024ல லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன்டா. 695 எப்போ லான்ச் ஆச்சு? அதுவா? அது கொஞ்சம் பழசு தான். கேட்போம்டா. அப்பெல்லாம் ட்ரெண்ட் எப்படி இருந்தது, சிப்செட் முன்னாடி லான்ச் ஆயிடும், ப்ராசஸர் பொறுமையா யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா சிப்செட்டை வச்சே இது ஃபோன்ஸ் லான்ச் ஆகும். 625 மாதிரி அதே நம்ம சொல்லிடலாம். லான்ச் டேட்டு 2021ல லான்ச் ஆயிருக்கு, அக்டோபர். சரியா? ஆனா அந்த 695 வச்சு இந்த ஃபோன் 2024ல லான்ச் ஆயிருக்கும். சரியா? அது வெயிட் பண்ணி இதுக்கே அவசரப்படாத. இன்னும் எல்லாரும் அசர்ற மாதிரி ஒரு டேட்டா சொல்றேன். X30 ஒரு ஃபோன் வந்துச்சு, பியூர் வியூன்னு சொல்லி. திரும்ப பியூர் வியூ கான்செப்ட், பேர்ல பியூர் வியூன்னு இருக்காது. அந்த HMD X30 வந்து நம்ம ஊர்ல 50,000 ரூபாய், அதான் 48,000 ரூபாய். 695 எப்படி அங்க இருக்கல விடு. ஆனா கடைசியில ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்படி தெரியுமா இருந்தது, அவன் வந்து என்ன கம்பு சுத்தினாலும் நம்ம அவனை செம்மையா கலாய்க்கலாம். ஆனால் கடைசியில் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குது பற்றி. ஆனால் அந்த டிவைஸை கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுல்ல, அதில் அவன் செருப்புக்கு வந்து நம்மளை அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 695 தான்டா. ஆமாடா 695 தான். இப்போ என்னங்கிற நீ என்னென்னலாம் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான்னு வையன். நான் வந்து ஒன்று GT San Andreas செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வையன். எப்படி இருந்தது, நீ தான் பார்த்தியே? அதாவது ஏதாவது சொன்னேனே, காலில் விழுறேன், நான் உங்களுக்கு அடி பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து சரண்டர் சார். சவுண்டை பாரு, இது சூப்பராக இருக்குங்க. எனக்கு நான் வந்து எப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டூடியோ வரேன். நான் இப்போ தான் ஒரு வந்துட்டு சும்மா தான் நான் XR21 வந்து என் கையில் வந்து எடுத்து நான் வந்து தூக்கிட்டு போகலாம் தான் பிளானில் வந்தேன். அவர் தான் சொன்னார், நான் யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணும். நான் இல்லை ரிவ்யூ வீடியோ ஷூட் பண்ணல. ஓகே, நானும் சரி ஓகே பரவாயில்ல கொடுங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன். ஜாலியாக ரன் பண்ணுறாருங்க. GTA 4 தானே இது GTA San Andreas. எத்தனை ஒரு 20 மினிட்ஸ் விளையாடினாரு லைவாக. ஃப்ரேம் ட்ராப்பு இல்லை, அங்கங்கே சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். இல்லை அதெல்லாம் விடுங்க. எனக்கு இருக்கலே சர்ப்ரைஸ் என்னன்னா, நம்ம கிருஷ்ணாவும் அதெல்லாம் தான் இம்ப்ரெஸ் ஆனா. இவனுக்கான மனசாட்சியெல்லாம் பற்றிய வருஷ கணக்கா எப்படி ஐக்கூ இந்த லேட்டஸ்ட் ஃபோன்ஸ்லாம் ஸ்பீக்கர் இங்கே இருக்கு. ஏதோ டீ கடை ஸ்பீக்கர் மாதிரி கத்துது, வாடா வாடா அப்படின்னு. ஒரு FM போட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கு தான் நினைக்கிறேன். ட்விஸ்ட் தெரியும்ல, FM இருக்கு. ரைட்டு 3.5mm ஜாக்கு, FM எல்லாமே இருக்கு.
இது என்னன்னு தெரியல. இப்ப இருக்க ஆர்கிடெக்சருக்கு இந்த மாதிரி போன்ஸ்லாம் வந்து இப்ப விட்டா கூட நல்லா இன்னும் நல்லா இருக்கும். இல்லடா இது இன்னொன்னு என்னன்னா, நம்ம டெக்கர் மெசேஜ் சரத் அவன் அண்ணன பெசல்லாம் இருக்கு கேம் ஆனா மெசேஜ் இது தான். அது வந்து நான் எப்படி சொல்றது, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிளாஸ்டா ஓப்பன் ஆச்சு. அதாவது ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சு, டிஸ்பிளேவும் நல்லா இருக்கு, கேமராவும் கேமரா வந்து ஓரளவு ஓகேவா இருக்குமா? மெயின் சென்சார் மட்டும் ஆக்சுவலா நல்ல கேமரா தான். நல்ல கேமரா. நோக்கியாவோட ப்ராசஸிங் தான் உனக்கு தெரியும்லடா, மோசம்லாம் இல்ல. ஆமா, அவனுக்கு என்ன டம்மி பயலுக்கு அவனுங்க அவ்வளவுதான். ஓவரால் பிராண்டா பார்த்தா அப்டேட் பாரு, இதுக்கு அப்டேட் கொடுத்துருக்கணும். லான்ச் ஆகும்போது ஆண்ட்ராய்டு 13 நினைக்கிறேன், 13ஓ 12ஓ லான்ச் ஆயிருக்கு. 14ல முட்டிட்டு நிக்குது. 30 ஆக்சுவலாக 15 இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, பட் இன்னும் தரல. ஓகே. ஆமா, அது இன்னும் வெயிட்டிஸ்ல தான் இருக்கு. இப்போ இதெல்லாம் பாருங்க பாரு. ஆனால் சவுண்ட் ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால சவுண்ட் வந்து உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி கீச்சா தெரியலாம், ஆனால் நல்லா தான் இருக்கு. இது எப்படி டிசைன் ஆயிருக்குன்னா, நான் பேக்கெட்டில் போடுவேன், கீழே கூட போடுவேன். அது அதுக்கு தானே சவுண்டு வரணும். எனக்கு வந்து நான் எங்கேயோ போகிறேன்னா கூட எனக்கு பாட்டு கேட்கணும். அப்புறம் ஓரளவுக்கு எடுத்தால் போதும், ஃபோட்டோன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும். பேட்டரி நல்லா நிற்கிது ஓரளவு இத்தனை வருஷத்துக்கும். கேம் விளாட்றப்ப எவ்வளோ இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி? அது அப்போ வந்து ஆமாம் அந்த மாதிரி இருந்தது, 86 அது மாதிரி இருந்தது. 20 மினிட்ஸ் கேம் விளையாடி அது சூடாகி கூல் டவுன் ஆகி இப்போ மறுபடியும் ஒர்க் போதும். எப்படி ஒரு 5 ஹவர்ஸ் வரும். அந்த சூடை பற்றி சொல்லு. ஏது இதில் ஆனது தானே சொல்கிறீங்க? அது ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த ஃபோனு நீங்கள் வந்து நீங்கள் எந்த பக்கத்துலேருந்தும் இதுக்குள்ளே வந்து எதையும் இன்ஜெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் சிம் ட்ரே மட்டும்தான் இருக்குது இதில். ஆமாம், இதை நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு இப்படி முக்கி இதை எது பண்ணாலும் ஆகாது. அது அதுக்கு ஏற்ற மாதிரி மிலிட்ரி கிரேட் தான் அந்த சர்டிஃபிகேஷன். அதில் நீங்கள் சும்மா கூகுளில் பார்த்தாலே வரும். ஆனால் இதில் அப்படி யோசிச்சு பார்த்தா ஹீட் டிசப்பேஷனே இதில் இல்லை. மேக்ஸிமம் எல்லா ஃபோனும் என்ன பண்ணணும், ஸ்க்ரீனில் தான் மேக்ஸிமம் தள்ளும். அப்படி இல்லைனா கூலிங் சிஸ்டம் இருக்கும். ஒரு 695 வச்சு அரை மணி நேரம் கேம் விளையாடி இவன் என்ன எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆண்ட்ராய்ட் 12 நினைக்கிறேன். இது 14 அது 14 கூட அதான் சொன்னேன். 15 ப்ராமிஸ் பண்ணி இன்னும் வரல. ஓ, எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ஹீட்டே ஆகலைங்க. என்னோட கை டெம்ப் இந்த பாடி டெம்பரேச்சர் அதை வச்சு செக் பண்ணதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 37.5. சரி, அவ்வளோதான். இதுல ஹைலைட் என்னன்னா, எல்சிடி பேனல்ல இவனுங்க எப்பயுமே அப்படிதானே, ஆல்வேஸ் அண்ட் பார்த்தீங்களே எவ்வளோ 4800 mAh வச்சு நீங்கள் ஏஓஎஸ்பியில் போட்டு நீங்கள் கஸ்டம் ரோம் போட்டு இதெல்லாம் ஆன் பண்ணணும். ஏஓடி நாங்கள் ஏஓடி எல்சிடி அந்த லட்சணத்தில் ஆப்டிமைஸ் கொஞ்சம் விசித்திரமான ஆளு தாங்க. ஆப்டிமைசேஷனா இல்லை பரவாயில்ல நம்ம தாங்கிக்கலாம், அது இருக்கும் அப்படின்னு என்னன்னு தெரியல. எப்படி எதாக இருந்தாலும் இது என்ன பேட்டரி, அந்த இது பழைய பேட்டரி நம்ம லித்தியம் அயன் தானே? லித்தியம் அயன் தான். அவன் எந்த தைரியத்தில் இதெல்லாம் பண்ணுறான்னு எனக்கு தெரியல, ஆனால் பண்ணியிருக்கான், நல்லாவே பண்ணியிருக்கான். ஆக்சுவலி எப்படின்னா இது இப்போ எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் இப்போ நீங்கள் ஒரு யாருக்காவது கொடுத்து யூஸ் பண்ணு என்னென்னலாம் காட்டுறான் பாருங்க. கேமரா ஓப்பன் பண்ணா கேமரா 2.0, நைட் மோட் 2.0, ட்ரைபாட் மோட், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா கேமரா ஆப்புக்குள்ளார. அவனோட இதெல்லாம் ஃபஸ்ட்டு நோக்கியான்னு போட்டிருக்கிறது, அதில் நான் வந்து விழுந்துட்டேன். அடுத்து ஸ்பீக்கர், அதில் விழுந்துட்டேன். அடுத்து கேமிங் ஃப்ரேம் ட்ராப் 2 ட்ராப், ஒரு 2 இடம் 3 இடம் தான். அதில் நாங்கள் வந்து இப்போ பிஜிஎம்ஐ மாதிரி கேம்லாம் ஆடலை, அதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். பிஜிஎம்ஐ ஃபேன்ஸுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல, அது கொஞ்சம் அது கோலரான கேம் தான். TRASH கேம், அது ட்ராஷ். லைட் இங்கே பாரு, நைட் மோட் 2.0, ட்ரைபாட் மோட், டார்க் விஷன், ஏஐ போர்ட்ரைட், ஃப்ளாஷ் ஷாட், மோர் செட்டிங்ஸ் பேனல். காட் இட். இந்த லேஅவுட் வந்து ஞாபகம் இருக்கா சொல்லுங்க? இந்த லேஅவுட் நோக்கியா 6.1லலாம் ஜாலியாக இருக்கும். அதே தான். ஒரு இந்த இது வருதான்னு பார்ப்போம். ஒரு 6.1 யூசர் 3GB 32GB வச்சு ஆண்ட்ராய்டு 1ல மாஸ்டர் லூமியா ஆப்ஷன் வருதுடா. இதுக்கு மேல என்னடா உனக்கு வர்றா? லூமியால இப்படி வரும் பாருங்க, அந்த ப்ரோ மோட். அதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இங்க வருதா, எவ்வளவு ஸ்மூத்தா போகுது பாரு. திரும்ப சரி போ, இல்ல போ அப்படின்னா மாசா லேட்டஸ்ட் ஃபோன்ஸ்லாம் இங்க வா போ போ. எனக்கு அதான், எனக்கு என்னன்னா இவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியலன்னு கூட தெரியுது எனக்கு. கேவலமா வந்துட்டு போயிட்டு கிரிக்கெட் பிளேயரை கூட்டின்னு போயிட்டு என்னமோ சம்பந்தமே இல்லை அதெல்லாம் காமிச்சு யாரு கேட்டா இப்போ சில விஷயங்கள் வந்து மனசு வந்து வலிக்கும். ஒரு 5 நிமிஷம் வந்து சைலன்ஸ் கொடுத்தாதான் நம்மளுக்கு அந்த மாதிரி எனக்கு கஷ்டமாகுது. ஏன்டா
இது நிஜமாவே என்ன, நீ வருத்தலாம் படாத, நாய்க்கு அறிவில்லை, என்ன பண்ண மண் எடு அதான் மேலே நம்மளாம் போடானா அதுவே அது அவனே தான். அந்த மண்ணு கொஞ்சம் ஒரு 1/2 பாண்டு எடுத்துட்டு வாங்க மேலே போடுங்க. ஏன் சார் புதஞ்செல்லாம் இருக்கேன், நானே முடிவு பண்ணியிருக்கேன். நிஜமா அப்படிதாங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன், இதை வந்து இந்த 7 சீரியஸ் வந்து பாருங்க 765 சம்திங் வச்சு அதுவும் பயங்கரமான சிப்பு. அதை போட்டு இதை விட்டிங்கன்னா, நான் 695 765 கம்பேர் பண்ணி பார்த்தேன். சும்மா ரெண்டுத்தையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது ஜிபியூலாம் 765 இதோட ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அதிகம். இது நத்திங்ல வந்துச்சா 775 நத்திங் 778 778 அந்த லைனப் நல்லா இருந்துச்சு. அந்த லைனப் நிஜமாலுமே அந்த வருஷம் அந்த லைனப் வந்து இப்போ வரைக்குமே சாலிடா தான் நிக்குது. இப்பயும் அது இப்போ வந்து என்ன தெரியுமா, 778க்கு அப்புறம் 779 780 781 782 783 784 தான் இப்போ 7 Gen 4. எதுவும் மாறல. இவன் ஒரு பக்கம் மீடியா டெக், அவன் ஒரு பக்கம். ஆக்சுவலி இந்த போக்கோ F8 Pro வந்து 42 லிஸ்டிங் பண்ணியிருக்கேங்க. நல்ல டிவைஸ் இது, ஓகேங்களா. இதுக்கு அடுத்து ஏன்னா இது வந்து 12/512 ஸ்னாப்டிராகன் 8 லைட் சரியா, அதனால இந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிஷன் வந்து ஸ்க்ராட்ச் கிச் எதுவும் இல்லை. எனக்கு வந்து இந்த ஃபோனில் என்ன பிடிச்சிருக்குன்னா, திரும்பியும் நான் சொல்கிறேன், கூலிங் சூப்பராக இருக்கும். சூடாகவும் நான் டக்குன்னு இதுவாகிடும். நல்லா இருந்துச்சு. கச்சக் சொல்லுங்க. அல்ட்ராசானிக் வேற கேமரா லிட்டி ஆயிட்டேன். ஏன்டா உனக்கு இது வியாதியாடா? நிறைய பேர் நான் பார்த்துட்டேன்டா இந்த பவர் சேவர் போடுற வியாதி. அது ஏன்டா போடுறீங்க? போட்டிருந்தேன். ஆமா, அது ஏன்டா பண்றீங்க? அது ஏதோ தெரியாம நடந்துச்சுங்க, மன்னிச்சு விட்டுருங்க. நான் எதுக்கு நான் போட்டேனே தெரியலங்க. எனக்கு வந்து நிஜமா நான் சொல்றேனே, அது 60Hz வச்சிருந்தேன். அதெல்லாம் ஜாலியாக அப்படி வச்சிருந்து ட்ரை பண்ணி பார்க்கறது தான். நான் என்ன பண்ணிடுவேன், 60Hz பவர் சேவர் போட்டுட்டு எப்படி ரன் ஆகுது ஒரு தடவை. இது நீங்க குளோபல் ஃபோன்ல குளோபல் ஃபோன் ஜாலியாக இருக்கும். என்ன சைனீஸ் கூட கிடையாது. ஆமாம், ஜாலியாக இருக்கும். அன்லாக் பண்ணலாங்க. அன்லாக் பண்ணி HyperOS 1 மாதத்தில் வருது. இந்த எண்டில் HyperOS 4 வந்து ஃபஸ்ட்டு சீரியஸ் வந்து 17, அடுத்து நம்ம தலைவன் K90 3.0.8க்கும் 3.0.301க்கும் என்ன வித்தியாசம்? அதில் நம்ம இந்த ஏர்பாட்ஸுக்கு சப்போர்ட்டு அதில் இன்னும் வரலையோ? ஆமாம், இப்போ இன்னைக்கு வரப்போகுது. இன்னைக்கு 2 நாளில் 3.0 வந்துருச்சு. இன்டர்னல் டெஸ்ட்டில் இருக்குது. ஆனால் எப்படி சொல்லணும்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தவர் நம்மள தான் ஃப்ரெண்டானார் ட்விட்டரில், என்னை கேட்டு இப்போ வாங்கினார். இதில் இங்கிலாண்டில் வாங்கினார். ப்ரோ 12 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் மினிமம் வருது ப்ரோ அப்படின்னு. ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, இதை வந்து ரொம்ப நாளாக வந்து இவர்கிட்ட ஃபோன். இதோட கேமரா செட்டப் என்னலாம் இருக்கு? 800 அது வந்து லைட் அண்டரா? ஆமா, Xiaomi 17C. அப்புறம் 2.5x டெலிஃபோட்டோ இருக்கு, அவ்வளோ டீசெண்டாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு தொட்டு 32 MP அல்ட்ரா வைடு இருக்கு. 32 MP அல்ட்ரா வைடு சரி. அது 32 MP இல்ல, இது 8 MP ஒரு அல்ட்ரா வைடு. 8 வந்து ஃப்ரண்ட் தான் 32வா இல்ல 20யா? 32 வாங்க, ஸ்பெக்லாம் மறந்துச்சு. ஆனா மெயின் சென்சார் வந்து ஒரு அல்டிமேட்டான சென்சார். போக்கோ F8 Pro வந்து இது வந்து ஒரு அந்த ரிவ்யூ செக்மெண்ட்டாக போட்டுக்கலாம். நல்ல கேமரா, மெயின் சென்சாரு, நல்ல ஷட்டர் ஸ்பீடு, டக்குன்னு எடுக்கும். அப்புறம் நல்ல பேட்டரி மேனேஜ்மெண்ட்டு. இந்த போக்கோ என்னன்னு தெரியல, போக்கோ ஷாமி எல்லாம் இந்த 2025 நான் எல்லாருமே கமெண்ட்ஸில் கூட நான் சில பேர்கிட்ட ஹெல்ப்பு கேட்டாங்கன்னா சொல்லுவேன். லேட்டஸ்ட்டு 2025 போஸ்ட் 25 இல்லைன்னா பாதி 2025 மேலே லான்ச் ஆன எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. பேட்டரி பேக்கப் இந்த X8 Pro Max அல்டிமேட்டாக இருக்குது. டிமென்சிட்டியாக இருந்தாலும் அது நல்லா தான் இருக்குது. கர்னல் லெவலில் வந்து ஒரு ஜாலியான ஒரு இடத்துல வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க ஷாமி. ஒரு அபாரமான முன்னேற்றம் என்ன கேட்டிங்கன்னா. ஞாபகம் இருக்கான்னு தெரியல, HyperOS ஒரு தண்டம். HyperOS 1 வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. HyperOS 1க்கும் நான் தான் முட்டு கொடுத்தேன், 2க்கு நான் தான் முட்டு கொடுத்தேன். ஆனா ஃபேக்ட்டை பேசுவோமா? ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஃபேக்ட்டை பேசுவோம். HyperOS 1 வந்து எனக்கு MIUI இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ரீஃபைன் ஆச்சு. HyperOS 2 வந்து ஏதோ அரை போதையில ஏதோ ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது. HyperOS 2 நிறைய பிரச்சனை நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். HyperOS 3 வந்து இப்போ கம்ப்ளீட்டாக திரும்ப ரிவாம் பண்ணி எல்லாத்தையும் மாற்றின மாதிரி இருக்கு. HyperOS 4ல இப்போ லிக்விட் கிளாஸ்னு இவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்கல்ல, லிக்விட் கிளாஸ் வருது. அதை தவிர கோட் லெவல் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா 4 தான் இன்னும் மாசா இருக்கு. கோட் லெவல் ஒர்க் இருக்கு. நான் செப்பரேட் வீடியோவில் சொல்லலாம்னு நினச்சேன். ஏன்னா அதை பற்றி ஒரு 4-5 லார்பிங்னு இப்போ ரீசெண்டாக ஒரு வார்த்தை போயிட்டு இருக்கு. அதாவது அதை பற்றி அந்த இந்த இவர் ரஜினி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். காதல் வந்து படையப்பால வந்து அந்த மாதிரி பண்ணலாம் அடிக்கிறான். iOS-க்கு வரீங்க சண்டை போட்டுட்டு. நீ மேட் தான் ஒட்டி வச்சிருக்கியா? மேட் தான் ஒட்டி இருக்க? மேட் தான் ஒட்டி. உங்களை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி ஒட்டி இருக்கேன் மேட். இல்ல மேட் நான் ஒட்டுறத விட பாக்குற எல்லாரையும் பார்த்தா ஒட்டுறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு
ரிஃப்ளெக்ஷன் இல்லைல்ல அதுல ஃபர்ஸ்ட் விழுந்துடுறாங்க. ரெண்டாவது ஸ்மூத் தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. இருக்கு. அப்புறம் என்ன வந்துருமா, நார்மல் கிளியர் ஸ்க்ரீன் கார்டு வந்து மைக்ரோ ஸ்க்ராச்சஸ் ஆக தான் செய்யும், ஒன்றும் பண்ண ஆனா முடியாது. தெரியும். இதுல வந்து என்ன ஆகும்னா அது ஆகாது. தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி நானே பல மில்லியன் ஸ்க்ராச்சஸோட இருக்கிறேன்டா அப்படின்னும். அதான் மேட்ரு. ஏன்னா நிஜமாலுமே வந்து ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் இந்த டைம்ல வந்து எப்படின்னா பொக்கிஷம் மாதிரி ஆகுது. கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணா அப்படியே நல்லா ப்ரொலாங் பண்ணி இது எப்போலேருந்தோ இது நீங்கள் நம்ம பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தா இருக்கும். ஸோ அதான் HyperOS 4க்கு வரோன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் வேரியண்டா இந்தியாவில் லான்ச்சே ஆகல ப்ரோ அப்படின்னு. ஸோ வந்து HyperOS 4 வந்து 0 டே கோட். நான் எம்ஏவில் இருக்க எந்த கோடுமே நாங்கள் யூஸ் பண்ணலை. ஓகேங்களா, கோடே கிடையாது. நீங்கள் எம்ஐயூன்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா என்ன சொல்லாதீங்க, சும்மா சொல்கிறேன். என்னை சட்டையை பிடிச்சி கேளுங்க. விக்கி ப்ரோ மாதிரி பேச முடியாது. நீங்க என்ன பண்ணீங்கன்னா என்னுடைய ஃபேன்ஸ் வந்து நான் சொன்னேன் என்னை வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, காணவில்லையும் போட்டாங்க, நான் பார்த்தேன் கமெண்ட்ல, அதனால நான் ஸ்டூடியோக்கு வருவேன், நீ வர வேணாம்ப்பா அப்படின்னாரு. நீங்கள் எல்லாம் நான் என்னோட போராளிகளை வச்சு நான் வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சிரிச்சிட்டாரு. ஸோ இருந்தாலும் வந்தேன். HyperOS 4 வந்து மேக்ஸிமம் வந்து என்ன நடக்க போகுதுன்னா ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் எல்லாமே ஓரளவு பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் அடுத்த இதுக்கு போகிறோன்னா என்ன பண்ணோம், கொஞ்சம் கோட்லாம் வந்து மாற்றிடுவோம். அதில் கன்சர்வ் ஆகிற எனர்ஜி எடுத்து அப்படியே நாங்கள் லிக்விட் கிளாஸில் போட்டு அதை காலி பண்ணுறோங்கள. இன்னும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா முன்னாடி 7 மணி நேரம் இருந்ததுன்னா இப்போ ஒரு 6.5 மணி நேரம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு லிக்விட் கிளாஸ் இருக்குல்ல, எப்படி ஆனால் அவ்வளோ கேவலமாக இருக்குமா? சரி வரட்டும் பார்ப்போம். அது எத்தனை பேருக்கு லிக்விட் கிளாஸ் வருதுன்னு தெரில. ரெட்மி நோட் 17 கொஞ்சம் ஏஓஎஸ்பி கொடுத்துருங்க, எதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படி தான் இருக்குது. அது ஒன்று. ஸோ வந்து போக்கோ F8 Pro செக்மெண்ட்டில் வந்து ஒரு ஜாலியான ஃபோன், ஒரு போஸ் அந்த எஃப் சீரிஸ் வந்து போஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. K100லேயும் கண்டினியூ பண்ணுவாங்க. சவுண்டு வந்து நல்லா தான் வேற லெவலில் இருக்குது, நல்ல சவுண்டு, சூப்பரான ஈக்குவலைசரு. ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இவர் சொன்னார்ல எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி, அது வந்து எதுக்கு போகிறதுனா இந்த எஃப் சீரியஸ்க்கும் இந்த K90 சீரியஸ்க்கும் இது போகிறோம். அது இருக்கு. சவுண்ட் பை போஸ்ன்னு இருக்குமே, எங்கே அது? இது இருக்கு கீழே கீழே கீழே. பொறுங்க தம்பி, மாறுது தம்பி, நல்லா இருக்கு. இது கொஞ்சம் டம்மியாக தான் இருக்குது. இன்வெஸ்டிவ் இது நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோவில் இந்த பேஜ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கோம். அதில் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாரு. அது அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சவுண்ட் பை போஸ் அளவுக்கு இருக்குமான்ற சந்தேகமாக இருக்குது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நானே போடுறேன் பின்னு. சவுண்ட் பை போஸ்ன்றதோட இது இந்த உள்ள கொஞ்சம் அந்த பால்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. ஓ அப்படி வர நீ? ஆமாம், நிறைய பால்ஸ் இருக்கும், ஸ்பீக்கர் பால்ஸ். இது இன்னும் ஒய்டாக இருக்கு. அதான் சேம்பர் பெருசு கொஞ்சம், அதான் ஒய்டாக தான் இருக்கு. ஏன்னா அது பெருசாக இருக்கு, அதனால கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும். ஆனால் என்ன சொன்னாலும் எனக்கு Xiaomi சவுண்ட் தான் பிடிச்சிருக்கு இதில். ஆமாம், இதில் Xiaomi சவுண்டு, அதில் வந்து உங்களுக்கு ஆனால் டைனமிக் இல்லை வேறு ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும். ஆமாம், அதான் அந்த போஸ் வந்து இருக்குது. இல்லைண்ணா இல்லை சும்மா பேருக்குன்னு போடாமல் அதெல்லாம் இதான் வந்து F8 Pro. ஹீட்டிங்லாம் வந்து ஜாலியாக, ஹீட்டிங்லாம் வந்து இந்த வெயிலில் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, ஏசிலாம் இல்லை, அப்பயுமே வந்து ஒரு 42 தான் மேக்ஸிமம் போச்சு. அழுவ வைக்கல என்ன ரொம்ப. இல்லை இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் இருக்குல்ல, எக்ஸ்பேண்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்ல. எக்ஸ்பேண்ட் இருக்கும், எலைட் தானே இது, கண்டுபிடிப்போம். எலைட் தான், ஆனால் இவன் இதுக்கு இது கொடுத்துருக்கானான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். இது வந்து அந்த டாப் எண்டில் தான் இருக்கும். அது பொறு, நம்ம இந்த குரோமில் போயிட்டு Xiaomi ஃபோன்ஸ் எக்ஸ்பேண்டா, போக்கோ ஃபோன்ஸ் வித் எக்ஸ்பேண்ட் போடுவோம். Xiaomiயே போடுறேன். சரி ஓகே போடுங்க. போக்கோ ஃபோன்ஸ்க்குலாம் அவ்வளோ ஆர்டிக்கல் இருக்காதுன்னு தான் தோணுது. குவால்காம்னு போடுவோம். வேறு ஏதாவது ஒன்று நினச்சிட்டு ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வேறு ஏதாவதா எது இங்கே வேறு கரண்ட்லி தேர் ஆர் நோ போகோ ஃபோன்ஸ் சொன்னல. இவன் நம்பாதீங்க, இவன் தப்பாக கொடுக்குறாங்க. இவன் இல்லைடா, எக்ஸ்பேண்ட் வந்து எதில் இருந்ததுன்னா 15 அல்ட்ராவில் இருந்துச்சு, அப்புறம் இப்போ 17 அல்ட்ராவில் இருக்குது. 15லேயும் 17லேயும் இருக்கான்றது நான் பார்க்கணும்.
15 8 ஹைலைட்டு, என் தலைவனும் 8 ஹைலைட்டு, அப்போ அதில் இருக்கணும்ல. யார்? ஷாமி ஃபோன்ஸ் வித் குவால்காம் ஜெட்டி. குவால்காம் ஜெட்டியா? பாரு, எக்ஸ்பேண்ட் ஜெட்டி. ஷாமி 15லயும் இருக்கு, 15 அல்ட்ராலயும் இருக்கு. அப்போ என்னாச்சு? 17 அல்ட்ரா எல்லாத்துலயும் இருக்கும். 17 ப்ரோ மேக்ஸ் ஒன்றும் இல்லை, 17 ப்ரோ சைனா RAM போட்டால் வந்துடும், அவ்வளோதான். வேலையை பாருங்க சும்மா. நிஜமா வருவேன். சைனா RAM போட்டால் வரணும்னா இப்போ சைனால இருக்கிற போக்கோ F8ல இருக்கணுமே. அப்போ எனக்கு சொல்லணும்ல அது போக்கோ F8ல இருக்கு, சைனால இருக்குன்னு. நீங்கள் சைனீஸில் போய் தேடுங்க, கூகுளுக்கு எப்படி தெரியும்? ஏய், சும்மா உருட்டக்கூடாது. அதான் இதுக்கு பேர் தாங்க முட்டு கொடுக்கறது. இது வந்து விக்கியை விட ஒரு படி மேலே கொண்டு போய். நான் வந்து இந்த தடவை வந்து நான் முட்டு கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கேன் நான் இந்த தடவை. ஆமாம், அடி வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கெட்டிங் மணி ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லுவேன் நான், காசா தெரியும். அதே மாதிரி ஷாமிக்கெல்லாம் வந்து நான் ஒன்றும் யாரையும் எனக்கு வந்து ப்ராடக்ட் எல்லாம் கூட நான் தான் என் சொந்த உழைப்பில் வாங்குறேன். ஆமாம், இதெல்லாம் நம்ம அடிப்பேன். ஏன்னா நம்ம கிருஷ்ணா தான் வாங்கியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம், யாரும் வந்து எனக்கு வந்து ஓகே அதோட முடிச்சு. ஸோ வந்து எக்ஸ்பேண்ட் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு இருக்குது பாசிபிலிட்டின்னு சொல்லியிருக்குல்ல. எங்கே அப்டேட்டில் கொடுப்போங்க. எங்கே இருக்குது பாசிபிலிட்டி? எக்ஸ்பேண்ட் என்ன? ஷாமி 15ல இருக்கு, 15 அல்ட்ரா இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, ஒரு அப்டேட்ல இருக்கு, 15 அல்ட்ராலையும் இருக்கு. போக்கோல இல்லைன்னா என்ன அர்த்தம்? போக்கோ ஒரு கேமிங் ஃபோனு, அதுக்கு லாஸ்ட்லெஸ் வரைக்கும் போதும். ஆனால் இதை வந்து நான் சொல்லி ஆகணும். போக்கோ குளோபல் கொஞ்சம் பார்த்து, போக்கோ இந்தியாவும் தான் கொஞ்சம் அப்டேட் மட்டும் கொஞ்சம் கேப்பில் இருக்குது. ரெட்மிக்கும் போக்கோக்குமே இல்லை, அப்பயும் ஒரு சில இதில் ஃபாஸ்ட் வருது. என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 17 கொடுத்துட்டாங்க. இவர் சைனா ஃபோன் வாங்கி வச்சிருக்காரு, 17 அல்ட்ரா சைனா வாங்கிறாரு. இவருக்கு வரல, பாவம், கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஆனால் இந்தியாவுக்கு வந்துடுச்சு, குளோபலுக்கும் வந்துடுச்சு. அதான்டா எனக்கு என்ன கஷ்டம். அவங்களுக்குலாம் வந்து ஐப்ரோஎஸ் 3.3ன்னு சொல்லிட்டு அதுலேயே திரும்ப வந்திருக்கு. இதுக்கு நான் கஷ்டம் வேறு பண்ணுமா? ஆல்ரெடி இது ஐப்ரோஎஸ் 3.3ல தான் இருக்குது. அப்போ எம்ஐயூஐ வரும்போதே நம்ம அதான் சொல்லியிருப்போம். எம்ஐயூஐயில் 14 13 அதுதான் மேட்ரு. எம்ஐயூஐ 13லயே எனக்கு ஆண்ட்ராய்டு நீ 20 கொடுத்தாலும் நான் வருத்தப்பட போகிறது இல்லை, இல்லாட்டி சந்தோஷப்பட போகிறது இல்லை. ஆக்சுவலி இதை பற்றி இப்போ தான் டக்கு ஞாபகம் வருது. அதாவது என்னன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சில ஷாமி ஃபேன்ஸ்க்கும் எம்ஐ ஃபேன்ஸ்க்கும் நல்லாவே தெரியும், உங்களுக்கும் தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டு பேஸ் அப்டேட் கொடுத்துட்டு தான் அடுத்த அப்டேட் ஆகும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது எப்பயிலேருந்து அப்படி தான். இப்போ தான் புதுசாக என்னங்க ட்விட்டரில் இருக்கானுங்க, அந்த எக்ஸில் சைல்ட்ஸாக இருக்காங்க, ஃபுல்லாக சைல்ட்ஸ், காட் கிஃப்டட் சைல்ட்ஸாக இருக்காங்க. நம்மளை வந்து பிபி வந்து 150க்கு ஏற்றுறானுங்க, உங்களுக்கு 120+ தான் ஸ்பீடு மாதிரி திருன்னு ஏறுது. இவனுங்களை ட்வீட் படித்தாங்கன்னா ஏன்னு கேட்டால் அவனுங்களுக்கு ஒரு $50 வருது. அந்த $50 உருள்றானுங்க, பிறல்றானுங்க, பாம்பு மாதிரி சுற்றிக்கிறானுங்க. ஒரு பிராண்டு அது மாதிரி தான் இருக்கானு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நினைச்சாலே சொன்னாலே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 110 120 கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. ஏய், இதை பற்றி ஆல்ரெடி நாங்கள் அடிச்சு கிடிச்சு போட்டாலும் திருந்துற மாதிரி இல்லை, உப்பு போட்டு தான். அடுத்து ஐயோ செகண்ட் ஹேண்ட்ஸ் மார்க்கெட் இருக்கு பாருங்க, அதாங்க யாரவன் டீலர்ஸ். ஆமா, இவங்கெல்லாம் வந்து ஒரு டெரிட்டரி வச்சிருக்காங்க. எப்படின்னா என்ன, நான் கிளியரா சொல்றேனே, ஃபோன் நம்ம விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், OLXல அடிமட்ட ரேட்டுக்கு கேட்கறது. ஆமா, அடிமட்ட ரேட்டுனா என்னன்னா, நம்மளாம் வந்து கண்ணை மூடிட்டு அந்த இவங்க நீதி தேவதை இருப்பாங்களே, கண்ணு ஐயா இந்தாங்க ஃபோனு, அட தம்பி இந்தா 10,000 எதுக்கு 17 அல்ட்ரா நம்ம வாங்கிட்டு போயிடணும். சத்தியமா அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன டேஷ் போட முடியுமோ போடலாம் அவங்கள. அந்த மாதிரி எனக்கு வந்து தப்பாக சொல்ல, ஒரு லாபியாகவே இருக்காங்க. ஒரு 16 Pro Max நான் இப்போ ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்டு இது வந்து விற்றேன். காரில் வரானுங்க 2 பேர், பின்னாடி 2 பேர். அவன் ஒரு 4 ஃபோன் வச்சுருக்கான், எல்லாம் பெரிய ஃபோன், 26 அல்ட்ரா தான் வச்சுருக்கான். அழகாக டைப் பண்ணிகிட்டே இருக்கான். பார்த்தா OLX அப்படியே டெக்ஸ்ட் போடுறான், அப்படியே அடுத்தடுத்து வரான். புரியுதா? அதாவது ஒரு கார் எடுத்துக்கிறாங்க வாடகைக்கோ, மொபைல் சுற்றிக்கிட்டே 4 பேர் ஒன்றா சேர்ந்து கிளம்புறானுங்க. கிளம்பி எல்லா பக்கமும் போய் எல்லாருக்கிட்டையும் போய் ஃபோனை அண்டு பண்ணிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், அடித்து பேசி. புரியுதா உங்களுக்கு? ஒரு வண்டி எடுத்துட்டு கொடு டா போ, இவ்வளவுதான் போகும் இது. என்ன நீ வேற? ஆமா, 16 Pro Max எனக்கு தெரிஞ்சு 16,000 போகும் ஆக்சுவலா. இப்ப அப்படிதான். இப்போ போக்கோ F8 Pro விற்கிறதுக்காக போட்டிருந்தேன் OLXல 25,000 கேட்டு. அதெல்லாம் ஒரு சும்மா நார்மல் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த செல்லர்ஸே ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, ப்ரோ OnePlus 13 வந்து 40 தான் போகுது, நீங்கள் என்ன 40,000 42,000 சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன்,
ப்ரோ ஸ்க்ராட்சில் 2 மாதம் ஆச்சு. XL8 தான் 8 Lite இருக்குது 512 ப்ரோ. நீ OnePlus 13 வாங்கிக்க சொல்லிட்டியா? நான் சொல்லிட்டேன் அப்படியா ப்ரோ நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க ப்ரோ, நான் உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு 1000 ரூபா தரேன் அப்படின்னு. 39க்கு நான் OnePlus வாங்கிக்கிறேன், இதை நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இது மாதிரி இருக்குது. அதேமாரி நீங்கள் தயவு செஞ்சு எப்படி சொல்கிறது, பேனிக் செல்லிங் வேணாம். பேனிக் செல்லிங் சுத்தமாக. ஆனால் புரியுது சுச்சுவேஷனுக்கு. பேனிக் பையிங் மாதிரி பேனிக் செல்லிங் ஒரு பெரிய பிரச்சனை. நான்லாம் வெயிட் பண்ண போகிறேன், நான்லாம் சாமியாக வெயிட் பண்ண போகிறேன். எனக்கு வேணவே நிற்கவே, நான் உன்கிட்ட கொடுக்கறதுக்கு நானே யூஸ் பண்ணிப்பேன். நான் அதான் சொன்னேன், அந்த முடிவுக்கே வந்துட்டேன் நான். F8 ப்ரோக்கு நான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து சொல்கிறேன் நான். என்ன ப்ரோ இதில் என்ன இருக்குது, தெரியாதவங்க கேட்பாங்க, இல்லை தெரிஞ்சுட்டு கூட கேட்பாங்க, நம்ம தானே ப்ரோ இது பண்ணணும். அப்படி இல்லை, இவங்களாம் வந்து ஒரு லாபி மாஃபியா மாதிரி. இவங்க ஒரு மாஃபியா, நிறைய ஸ்டோர்ஸு சொல்ல முடியல பேர், ஸ்டோர்ஸ் அப்படியே இருக்காங்க, ஸ்டோர்ஸாகவும் இருக்காங்க, இது ஒரு இதுவாகவும் ஜாபாகவும் எடுத்து சுற்றுறாங்க. காரில் வராங்க, காருக்கு பெட்ரோல் போடுற நிலைமை நம்மளுக்கு தெரியும். ஏசி போட்டு ஃபுல் ஏசி, ஓகேவா, ஃபுல் ஏசி. சரி விடு, அவனுக்கு ஏசி இருக்கு போடுறான். எப்படி சொல்கிறது, இது வந்து தெரிலங்க, இது வந்து வேற மாதிரி இருக்கு. அவன்கிட்ட இருக்கு, எனக்கு அவன்கிட்ட கார் இருக்கு, அவன்கிட்ட கார் இருந்தா நீ என்கிட்ட வந்து 10,000 கேட்பியா? நான் வேற ஏதாவது அவன் கேக்குறான், நீ ஏன் வந்து கொடுக்குற? நல்ல பேச்சு. அவன் 4 அக்கௌண்ட் வச்சிருக்கான். 4 அக்கௌண்ட்ல நம்மள வந்து சைக்கலாஜிக்கலா குறைப்பான். ஒருத்தன் 25 22 22,500 அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நானா தான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஐயோ சாரி ப்ரோ என்ன லேட்டா வந்துட்டீங்க, நான் இப்போதான் 15க்கு வித்தேன். அப்படியே அவனை அல்ல நல்லது. ஆனால் இது பண்ணுங்க இனிமே. அதே மாதிரி யாரும் பேனிக் செல்லிங் கண்டிப்பா பண்ணாதீங்க. செல்லத்தெல்லாம் கொடுக்கவே கொடுக்காதுங்க. கொடுத்தாலுமே அவனுங்க கேட்குறானுங்க இன்டெகிரிட்டி, என்ன இன்டெகிரிட்டி செக் பண்றானுங்க ப்ரோ. நீ அது பண்ணணும் தானே வச்சுக்க, பண்ணணும் தானே வச்சுக்க. பதிலுக்கு உனக்கு எப்போ காண்டாகும்னா வந்து போனை கேட்கறதும் கம்மி ரேட்டு கேட்குற, அடுத்து என்ன டார்ச்சரை வேற பண்ணிக்கிட்டு இருக்க. அதே தான் பண்ணான். அதே ப்ரோ நான் சொன்னேன், நீ ஏன் ஃபோனு வாங்கிட்டு போய் நீ ஏதாவது டெரரிசம் பண்ணினா பாம்பு வச்சுட்டு ட்ரிங் போட்ட சிம்லாம் வரும் லைனா. இதுதான் கிருஷ்ணா விஜய், புடி இவரை புடி ஐஎம்இ புடி 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 இந்த ஐஎம்இ யாருக்குலாம் இருக்கு மாதிரி ஒரு அமுக்கு என்ன தூக்கிட்டு போயிட்டு நான் என்ன பண்றது? இல்ல அது ஃபேக்ட் தான். அப்படி பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்காதா நீ என்ன பண்ணுவேன்ட்டு? கரெக்ட்டா. அதெல்லாம் வந்து இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. இன்னைக்கு வந்து பேசுறது வந்து நான் கொஞ்சம் சாஃப்டா தான் பேசலாம்னு நினைச்சேன். இல்ல நான் நீ அடிக்கலாம் தான் நினைச்சேன், கன்ஃபார்ம் அடிப்பேன் நான் அந்த மாதிரி இருக்கு. நம்மளே நானே வந்து அப்படியா ப்ரோ இதுதான் ரேட்டு, என்னோட ரேட் இது, உங்களோட ரேட் இது, அவ்வளோதான். உன்னை நீ எங்கே வேலை செய்கிற, நீ யார், நீ 1000 ஃபோன் கூட விற்றுக்கோ. இம்மெச்சூரிட்டி தான். நானும் அந்த மாதிரி இருந்தேன் சின்ன வயசில். ஒரு ஃபோன் கடைக்கு போனால் எனக்கு எல்லாமே தெரியும், நான் கொஞ்சம் பேசியிருக்கேன். அது வந்து எனக்கு ரிக்ரெஷன் தான். ஓகே இப்போ கூட அதை சொல்லி அதை வந்து ஒரு மன்னிப்பு மாதிரி தான் பேசியிருக்கேன். பூர்விகாவுக்கு போவேன், என்ன ப்ரோ நோக்கியா 6.1 வாங்குறேன்னு அடம் பிடிக்கிறேன். 6.1க்கு அடம் பிடிக்கிறேன் ப்ரோ, அது வேணாம் ப்ரோ என்கிட்ட சாம்சங் கொடுக்குறான் அவன். ஏன்னா எனக்கு 6.1 தான் வேணும், 332 இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு நான் ஒரு நோக்கியா ஃபேன், விண்டோஸ் ஃபேன், நோக்கியா ஃபேன். நோக்கியா ஒன்னெல்லாம் விட்டுட்டு அவங்க ஏதோ கிரிக்கெட் பிளேயர் கிட்ட போயிட்டு பட்டன் ஃபோனை கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொல்றாங்க. என்ன பண்றது சொல்லு? அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே காத்து இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஓடி போயிடணும். சரி. ஆனால் செகண்ட்ஸ் ஃபோனை பற்றி ஆல்ரெடி இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன்டா. இப்போ ஃபோன்ஸ் வாங்கும்போது என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எப்பயுமே நடக்கிற விஷயம் தான் வச்சுக்கேன். பட் இவங்க வந்து என்ன ஆயிடுதுன்னா, நிறைய பேர் வந்து பேனிக் பையிங்கு பேனிக் செல்லிங்கு ரெண்டுத்துலேயும் மாட்டிக்கிறாங்க. நம்ம வந்து உத்தமன் இல்லை, நம்மளும் இதெல்லாம் மாட்டி செருப்படி வாங்கினால தான் சொல்கிறோம். அதுதான் மேட்ரு. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்காங்க போல, நம்ம தான் தப்பாக இருக்கோம். அப்படிலாம் இல்லை, நாங்கள் தப்பாக இருந்து செருப்படி வாங்கினால தான் உங்ககிட்ட சொல்கிறோம் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம ஏமாற வாய்ப்பு இருக்குது, எப்படி ஏமாற்றுவாங்க அப்படின்னு. இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சில வீடியோஸ் வரும். அப்படியும் சில பேருக்கு தெரிஞ்சிடும், 4 டிவைஸ் 2 டிவைஸ் விற்கிறப்பே தெரிஞ்சிடும், ஓகே இவனுங்களாம் இருக்கானுங்க போலன்ட்டு. ஆனால் அடுத்த வாட்டி 2.0 மாதிரி அப்கிரேட் ஆகி வரானுங்க. அப்கிரேட் ஆகி நான் சரி ஓரளவு பொலைட்டே கிடையாது. எனக்கு எப்படி தோணுன்னா, நான் வந்து போரில் போய் இத்தனை வீரர்களை கொண்டு பேட்ச் வாங்கினேன்ற மாதிரி, நான் இத்தனை ஃபோன் செல் பண்ணி நான் இவ்வளோ பெரிய ஆள், சத்தியமாக அந்த மாதிரி பண்ணாங்க. பார்த்து பார்த்து பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். ஓகே அதெல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர்ரா. ஆமாம் இது வந்து அதான் டாக்ஸிக் ஃபீல் வந்துடும், நமக்கு மைண்ட் வந்து ஒரு மாதிரி ரூயின் ஆகிடும். கொஞ்ச நேரம் இப்படி வந்து ஏதாவது யோகா முத்திரை போட்டு அப்படியே குறைச்சாதான் உண்டு போல். ஸோ இது வேற என்னாச்சு? இல்லை வேற என்ன ஆகலை, இன்னமும் என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். ஆல்ரெடி வந்து 20,000 ரூபா ஃபோன்லாம் இப்போ 40,000 ரூபா ஆயிடுச்சு. இப்படியே பார்த்துன்னா இங்கே எதுவும் வாங்க முடியாதுன்றது யதார்த்தம். ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் பையிங்குக்கு உறுதுணையாக நிறைய பேர் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதான் டைமு இப்போயே வாங்கிக்க, இதுதான் டைமு இப்போயே வாங்கிக்க, இதுதான் டைம் இப்போயே வாங்கிக்க. நீட் இருந்தால் ஓகே,
எனக்கு தெரியுமா இந்த இதுல தான் என் தலைவன் இருக்கான் ஷாமி, நிறைய ஃபோன் லான்ச் பண்றானா. ஆமா, நிறைய ஃபோன் லான்ச் பண்றானா, கம்மியாகும் பிரைஸ்னு அவன் நம்பிக்கை சொல்லியிருக்கான். அவன் என்ன சொல்றான்னா 91 மில்லியன் போன தடவை. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இருக்கு 120 மில்லியன் ப்ரொடியூஸ் பண்ண போறான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒரு டார்கெட் வச்சா சைனால தான் இப்போ அந்த ரேம் டிஸ்டிங்ஷன்னால பாஸ் ஆயிடும். சைனால தான் இந்த ரேம் இதெல்லாம் அவங்களே பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா. ஸோ அவனுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை அவன் ஹார்வெஸ்ட் பண்றதுக்காக பார்க்க போறான்னு வச்சுக்கேன். அது வந்து நடக்க தான் போகுது. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அவன் இந்த இடத்துல என்ன புத்திசாலித்தனம் பண்றான்னு நான் சொல்றேன். இப்போ அவனோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணானு வையன், இண்டிவிஜுவல் டிவைஸோட மேக்கிங் காஸ்ட் லைட்டா ரெடியூஸ் ஆகும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரியா, ஸ்ட்ராட்டஜி. நீ மத்தவெல்லாம் வந்து அலைஞ்சிட்டு இருப்பான், இவன் லைட்டா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி பிரைஸ் காஸ்ட்டை வந்து டேலி பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா நீ பார்ட்ஸ் வாங்குறல்ல, அவங்க கிட்டே நீ நம்பர்ஸ் அதிகமா கேட்கும்போது நீ கோட் பண்ணலாம் கம்மியா. கரெக்ட். நான் நம்பர் அதிகமாக வாங்க போறேன், நான் ஐயோ 4 கிலோ வாங்கினேன் நானும் 1/4 கிலோ வாங்கின அவனும் ஒன்னாயா, அந்த மாதிரி வரும்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ மாறப்போகுது. சரியா, அது ஒன்று. இந்த ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ஓரளவு ஷாமி கிட்ட நான் பாராட்டுறது வந்து பில்டு குவாலிட்டியில் கொஞ்சம், மற்ற பார்ட்ஸ்லேயும் பில்டு குவாலிட்டி, ஸ்பீக்கரு, டிஸ்பிளே அதெல்லாம் கொஞ்சம் ஏமாத்தாமல் அவன் ப்ரைஸ் கட்டிங் பண்ணுறான். அல்ட்ராசோனிக்லேருந்து இது வரான், ஆனாலுமே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்டிக்கல் நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணுறானே தவிர்த்து, அதே மாதிரி டிஸ்பிளே வந்து ஜெனரிக்காக இந்த எக்ஸைட் ப்ரோ மேக்ஸு, டர்போ 5 அவனதெல்லாம் அப்படியே ஒரே மாதிரி வச்சு முடிஞ்ச அளவுக்கு அவனால பண்ணுறான். ஓகே, எல்லாருமே ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. எனக்கு சொல்லப்போனால் நான் என்ன சொல்வேன்னா, இப்போ என் கையில் இருக்கிறது வந்து ஐகோட ஃபோன்ரா, இது Z11 லைட்டு. சரியா, இப்போ Z11 லைட்டில் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தேன்னு வைங்க, நான் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணேன்னா ஜிம்மில் வச்சு ஒரு பாயிண்ட்டை கேட்குறேன், இது பாருடா இந்த டிஸ்பிளே எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சரியா, டக்குன்னு என்ன இது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன், இதில் இப்போ சேட்லாம் இருக்குல்ல, இதை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல டிஸ்பிளேல வந்து பிபிஐலாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னுட்டு இருந்தான். ஏன்னா எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க, இவ்வளோ தூரத்தில் பார்க்குறாங்க. பட் நீ இப்படி கொண்டு வந்தா நீ கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு HD டிஸ்பிளே. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இவ்வளவு கிட்ட கொண்டு வந்தா கூட இப்பெல்லாம் வந்து இப்போ இருக்கிற LCD பேனல் நல்லா இருக்கு. ஆமா, இது நல்லா தான் இருக்கு. இதுன்னு இல்லடா, இப்போ நான் ரீசெண்டா லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் யூஸ் பண்ற HD ஃபோன்ஸ் எல்லாமே, எல்லா HD ஃபோன்ஸும் அதே ஜெனரிக் क्वेश्चन வருமா, அப்ப LCD தானே பெட்டர்? LCD தான் பெட்டர். அமோலோட அந்த நேரம் தனித்தனியே தெரியும். அதான் சொல்றேன், அமோலோட இருந்தா ஒரு மாதிரி தெரியும். நல்ல சூப்பர் பிக்சல் இருந்தா தான் ஜாலியா இருக்கும். அமோலோட்ல அதனால தான் அவன் சூப்பர் LCDன்னு கொண்டு வந்தான், அப்பதான் நல்லா இருக்கும். அது யாருன்னா HTC. ஸோ அதான் இப்போ எனக்கு என்ன வித்தியாசம்னா, அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இதில் வேற ஒரு பிரச்சனை. இது வந்து நீ லைவாக நீயும் பார்த்த, நல்லா இருக்கா இல்லையா, அவ்வளோதான் கேள்வி. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, என்னமோ நான் உட்காந்துட்டு ஐகோ ப்ரொமோட் பண்ற மாதிரியும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம வாங்குறதுக்காக சொல்ல, இது வந்து ஒரு பாயிண்ட். இது வந்து எப்படி சொல்றது, இதுக்கு நீங்க வந்து பாராட்டணும். நான் இவ்வளோ கண்டுபிடிச்சு வந்துட்டு சொல்றேனேன்ட்டு என்ன மேட்டர்னா, எனக்கு மனசுல என்ன படுதுன்னு சொல்றேன். நான் வந்து இப்போ என்ன சொல்றேன், ஐகோ Z11 லைட்ல இருக்கிற இந்த HD பேனல் நல்லா இருக்கு. ரெட்மியில் A7 Pro யூஸ் பண்ணி பார்த்தேன் யூனிசாக்கோட, அதுலேயும் பேனல் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி ரெட்மிலேயே நான் 14C யூஸ் பண்ணியிருக்கேன், A4 யூஸ் பண்ணியிருக்கேன், போக்கோ C85 யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராசஸர் கேவலமாக இருக்குன்னு கேளுங்க, ஆமாம் ஒத்துக்கிறேன், ஒரு சில கேவலமாக இருக்கும். அப்புறம் லேக் ஆகுது ப்ரோ, எஸ் ஹைப்ரோவைஸ் கொண்டு போய் 4GB ரேமில் போட்டால் தூக்கில் தான் தூங்கி சாகணும். ஸோ அதெல்லாம் ஓகே. Note 17 பாவங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், இதெல்லாம் ஃபேக்ட். பட் அதுக்காக பேனலில் நான் போயிட்டு எப்படி நான் போய் சொல்ல முடியும், அந்த பட்ஜெட்டில் பேனல்? அதுதான் சொல்கிறேன் ப்ராசஸர் மட்டும்தான் அடி வாங்குது, மற்றபடி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஓரளவு வந்து ப்ரைஸ் டு ரேஷியோவில் ஏற்ற மாதிரி பேனலும் இதுவும் ஓகே. இதுலையாச்சும் கொஞ்சம் நல்லா மாதிரி பண்ணுவோம் ஓரளவு. அதாவது எப்படின்னா, ஸ்பெக் ஷீட்டில் பார்க்காம இதே தான் நம்ம இந்த நோக்கியா, எங்கே அந்த நோக்கியாவும் அதே தான் பார்த்தா ஒன்றுமே இருக்கிற மாதிரி இருக்கும். மிலிட்ரி கிரேட்னா என்ன பெரிய இதுவா அப்படி இருக்கும். ஆனால் எடுத்து பார்த்தா இப்போ வரைக்குமே நல்லா தான் ரன் ஆகுது. GTA 4 GTA San Andreas கூட இருந்தா இல்லை அதெல்லாம் விட, அதெல்லாம் சப்ஜெக்டிவ். எனக்கு என்னன்னா, இப்போ நான் வந்து இப்போ யாராவது என்ன கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து ப்ரோ நீங்கள் வந்து HD டிஸ்பிளே இருக்கிற ஒரு ஃபோனை 20,000 ரூபாய்க்கு வாங்குவீங்களான்னு கேட்டால், அப்போ தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசின பாயிண்ட் நான் சொல்லுவேன், நான் அதை வாங்குறது போல் யூஸ்டு மார்க்கெட்டில் போய் வேறு வாங்குவேன் ப்ரோ அப்படின்வேன். அப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் இருக்கிற பிரச்சனையும் நமக்கு தெரியணும். நான் வாங்குவேன், இது பண்ணுவேன், குட்டிக்காரன் அடிப்பேன், சம்மர் சாட் அடிப்பேன், அடிக்க தெரியணும். சொன்னேனே ஞாபகம் இருக்கா, பஜாஜ் தலைவன் தெரியல, இது நீங்கள் யாராவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். வந்து செல்லிங் யூஸ்டே வந்து EMIல செல் பண்ணுறதா வந்து முடிவு எடுத்திருக்கான். இப்போ தான் வந்து கர்ச்சிப் எடுத்து கட்டியிருக்கான். இனிமேல் தான் ஒரு ஆளாக போய் பார்ப்பான், யாரா வாங்குறீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, அது நியூஸ் வந்து வந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறேன், பஜாஜ் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வரான், யூஸ்டு மார்க்கெட்டில் இருக்க ஃபோன்ஸ்க்கு வந்து வாரண்டி இது EMI தரான்னு வை. இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன வாழ்ந்தது, இப்போ நம்ம போகிற கடை, நிறைய கடை ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போகிற கடைக்கெல்லாம் கூட கிரெடிட் கார்டில் பே பண்ணி EMI கன்வெர்ட் ஆகிறாங்க, மக்கள் கன்வெர்ட் பண்ணுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், நீ கிரெடிட் கார்டை தேய்ச்சி கன்வெர்ட் பண்ணாத, நானே தரேன், அவ்வளோதான். ஸோ இதில் ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இவன் இப்போ ரீஃபப்டு ஃபோன்லேயும் ஆப்பை ஏற்றுவானான்னு நமக்கு தெரியாது. ஏற்றி ஒரு பஞ்சாயத்து பண்ணுவான். இவன் புது ஃபோன் இல்லாமல் ரீஃபப்லி வந்து பஞ்சாயத்து பண்ண வரேன்றது தான் இங்கே பிரச்சனை. நீ கொடுத்துனே நல்லா கொடுத்தீங்கன்னா ஓகே தான்.
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் அதானே இதுக்கு. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னால இந்த பேச்சு இதோட நிறுத்தப்படுகிறது. அது நீங்கள் பஜாஜ் பாவங்கள் ஏதாவது வீடியோ போட்டு பாருங்க. அது நம்மளால பண்ண முடியாது. மேபி பரிதாபங்கள் சேனல் பண்ணிட்டோம். அவங்க பண்ணுவாங்க. அவங்க பண்ணிட்டோம். ஃபினான்ஸ் பாவங்கள் போடுவாங்களா, அந்த மாதிரி பண்ணணும். நான் ஒரு பாவங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தேன். ஏதோ ஒரு பாவங்கள் மறந்து போச்சு. அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்படியா? சரி. ஆனால் அதான் எனக்கு என்னன்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட்லங்க இனிமேல் நமக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா 20,000 ரூபாய்க்கு வந்து எல்சிடி ஃபோன் தான் கிடைக்க போகுது. அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6300 இல்லாட்டி யூனிசாக்கு T8200 இந்த மாதிரியான ப்ராசர் தான் வரப்போகுது. இதுக்கப்புறம் ஷாமி ஏதாவது ரெவல்யூஷன் பண்ணால் தான் உண்டு. என்னென்னா ரெட்மி Note 17 வருது. 4GB ரேம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து OLED 7" பேனல்னு ஒரு பேச்சு போகுது இல்லையா, அதை 70,000 ரூபாய் கிலோ கொண்டு வந்தாலே அது ஒரு கிரேசியான விஷயம் தான். ஏன்னா இப்போ வந்து OnePlusல இருக்க N6 இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஐகோவா இருக்கட்டும், இல்லாட்டி ஹெச்எம்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த பிராண்டாக இருந்தாலும் இருக்கட்டும், ஓப்போ, இவன் ரியல்மி, யாராக இருந்தாலும் மேக்ஸிமம் மெஜாரிட்டி யூசர்ஸ் வந்து 4 to 6GB ரேம் தான் தராங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி காம்ப்ரமைஸும் இருக்குது. சரியா? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஆஸ் எ கஸ்டமர் ரொம்ப வேணா, நீ பூட் லோடர் மட்டும் நல்லா குத்து, நான் GSA போட்டுக்கிறேன். அவனை கேட்கவே மாட்டேன். அதான் 4GB ரேம் வாங்கி நான் GSA போட்டுக்கிறேன். ஜென்ரிக் சிஸ்டம் இமேஜ் போட்டு ஓடிடுவேன். ஒன்றுமே வேணாம், நீ அதை மட்டும் கொடு போதும். 1000 ரூபா கட்டுறேன் வேணாம், எக்ஸ்ட்ரா தரேன். ஐ கேன் பே. என்ன நல்ல ஐடியா இது. இல்லை 1000 ரூபா எக்ஸ்ட்ரானா பூட் லோடர் அன்லாக்கபிள்னா மாசத்துல அவ்வளோதான். நீ நான் எக்ஸ்ட்ரா 2000 கூட வச்சுக்கோ, 2000 கூட வச்சுக்கோ, நான் நிம்மதியாக இருப்பேன். நீ ஏதாவது அப்டேட் கொடுத்து அதில் ஏதாவது ஒரு கோளாறு வந்து நான் அதை டவுன்கிரேடும் பண்ண முடியாது, அப்கிரேடும் பண்ண முடியாது, மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல். இதுதானே நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருக்கு பொதுவாக. அதை தானே நீங்கள் ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதான் சரி, நிற்க மாட்டேங்குதே. அதை நினைச்சாலே வந்து நிறுத்த முடியுமான்னு பார்க்குறேன், முடியலையே. அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணால் நம்மளால் வந்து மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு தான் பிரச்சனைகள்லாம் நிறைய மார்க்கெட்லேயும் சரி, எக்கனாமிலையும் சரி. நினச்சா ரொம்ப 2 சொட்டு தண்ணி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்தா தான் உண்டு, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம். சரி, மொத்தங்க செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் விற்க முயற்சி பண்ணும்போதும் கொஞ்சம் தலைவலியே இப்போ ரீசெண்டாக இருக்குது. அதனால தான் இதுக்கு முன்னாடி தோணுது. நான் இவன்ட்ட என்ன சொன்னேன்னா, மூடிட்டு இதுலேயே இருக்கலாம், இதோட டீசெண்டாகவும் சொல்லுவேன். சரி, ஆஃப் த கேமரா சொல்லிக்கிறேன்னு பார்க்குறேன். இல்லை வீடியோவில் நானே போட்டு ஆடிட்டு நீங்கள் சொல்ல ஒன்றும் பிரச்சனை. 4 கொஞ்சம் மார்க்ஸ் கோட் மாதிரி வரும். மார்க்ஸ் கோடு நீ இப்படி பண்ணது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்ன சாயா பேங்கிற போடுறதுக்கு மேலே மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கான். டீமான் வேற ஒல்லி ஆயிட்டாருன்னா டீமான் மாதிரி இருக்கு நான் சொல்ல வராங்க. சரி, ஒல்லியாகும். ரைட்டுங்க. ஸோ மொத்தம் செகண்ட்ஸில் நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, கவனம் வச்சுக்கோங்க. பிரைமரி மார்க்கெட்டில் வாங்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆன்லைன்லேயும் வாங்கலாம், ஆஃப்லைன்லேயும் வாங்கலாம். எங்கே உங்களுக்கு பெட்டர் ஆஃபர் இருக்குன்றதையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிலைமைக்கு அதுதான். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது 40,000 ரூபானா, ஆஃப்லைனில் வாங்கினா 38,000 ரூபாய் கிடைக்குதுனால லாபம். ஆஃப்லைனில் வாங்கினா 40,000 ரூபா நடம் பிடிக்கும் போது ஆன்லைனில் 38,000 கிடைக்குதுனாலும் உங்களுக்கு தான் லாபம். அது எப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு சில சேலஞ்சஸும் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஓகே. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி.